மோகன் பிடிஆர் ஹாய் ஹாய் ஹாய். பிரகாஷ்னி ஹாய். உங்களுக்கு எத்தனை க்ரஷ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம லைவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நான் கூட அவங்கள பற்றி பேசியிருந்தேன். அவங்களும் ஒரு பெரிய க்ரஷ்ஷு. ஸோ வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். டிடிஎஃப்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டா? லவ் பண்ணுறியான்னு கேட்டுக்கிறாங்க டிடிஎஃப். எனக்கு என் மாமன் பொண்ணு ரொம்ப பிடிக்கும்க்கா. என் மாமா பொண்ணு எங்கே இருக்காங்க? ஐயோ அதெல்லாம் சொன்ன நான் மாட்டிப்பேன். அப்புறம் மாமா ஊர் சைடே போக முடியாது. ஓ நிறைய மாமா இருக்காங்க. நிறைய மாமா பொண்ணுங்க இருக்கிறதுனால அது டேலி ஆயிடும். அதனால இப்போ ஒவ்வொரு மாமா வீட்டு பொண்ணுலையும் என் மாமா பொண்ணு. ஓ இது டைமண்டா? என் மாமன் பொண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கா. என் மாமன் பொண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டுமா? இதை சரி ஃபோக்கஸ் ஆகல. ஸ்வீட்டு வேணுமா மயில்? இது சொல்லுங்க, பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம் ஊருக்கு. என்னோட மேரேஜ் வந்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 25-26 இல்லாமல் நடக்காதுங்க. 25-24 அப்படி தான் நடக்கும். இப்போ என்னோட ஏஜ் வந்து பார்த்தா 22 தான் ஆச்சு. 23, 24, 25 இன்னொரு 3 வருஷம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தா எனக்கு என் மாமா பொண்ணு பிடிக்கும். என்னதான் விளையாட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற ஸ்டேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நான் விளையாட்டா சொன்னாலும் அதெல்லாம் விளையாட்டு, அதெல்லாம் சீரியஸ் கிடையாது. ப்ரோ ஸ்வீட் பற்றி எதாவது சொல்லுங்க. ஓ ஸ்வீட் பத்தியா? ஆக்சுவலி ஸ்வீட் யாருன்னா என்னோட மாமன் பொண்ணு. நான் செல்லமா வச்ச பேருங்க. மாமா போன் போட்டோ காரு. தெளிவா கேக்குறேன். மாமா போன் போட்டோ காரு. மாமா போன் போட்டோ காரு. என்ன பிரச்சனை ஆயிடும்டா? பாத்து ஏதோ ட்ரூத் அண்ட் டேர் நானே சொல்லி பார்த்தா கல்யாணம் பண்ணும்போது காட்டுவேன்னு நினைக்கிறேன். தெரியல அது என்னன்னு. அது போக வந்து பண்ண எப்போ கடைசியா மீட் பண்ணேன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு என் மாமா பொண்ணோட ஞாபகமே தான். எப்போ தூங்கும் போதும் அங்கே எப்போ பாட்டு கேட்கும் போதும் இல்லைன்னா மைண்ட்லேயே நம்ம பாட்டு பாடிட்டு இருப்போம்ல, அப்போல்லாம் வந்து அவங்கள நினச்சே தான் ரொம்ப உருகிட்டே இருப்பேன். ஸோ வந்தோடனே பாப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 டேஸ் நான் கூட ப்ளாகில் சொல்லியிருந்தேன். 2-3 டேஸ் வெளியே போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஆனால் என்னென்னமோ பிளான் பண்ணுங்க. ஸோ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ண முடியுமா? சரி அவங்க வீட்டில் பேசி பார்ப்போம். எனக்கு அப்பா இல்லை. எனக்கு அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா தவறிட்டாரு 8வது படிக்கும் போது. அவங்க அப்பா வந்து நமக்கு ஃபியூச்சரில் அப்பா மாதிரி இருக்கணும். அவங்க அம்மா கூட நல்லா பேசி பழகணும். என்னைக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு பாப்பாவை கூப்பிட்டு போகிறோமோ அன்னைக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சோம். இன்னும் முடிவெல்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சூப்பரான கேள்வி இருக்கா? என்ன வேணா கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்காங்கடா. என்ன அப்பப்போ சண்டை தான் போடுறாங்க, மனசு தான் வலிக்குது. இந்த சமாதானமும் படுத்த தெரிய மாட்டேங்குது. ஒரே விஷயம் என்ன சொல்லும். ஐயோ ஏன் எனக்கு இந்த சமாதானம் படுத்த தெரியலப்பா. எல்லாம் இந்த சண்டை இது வாழ்க்கையில எப்படி சொல்றது, இப்போ கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, கோச்சிக்கிட்டு இருக்காங்க, கோவப்பட்டாங்க, நம்மகிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா போய் சமாதானப்படுத்தலாம். அவங்க கோச்சிக்கிட்டு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பஸ்ல ஏறின உடனே கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என் மாமா பொண்ணு கூட. ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது, சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் சண்டை போடலைங்க, பாப்பா தான் சண்டை போட்டுட்டு இருந்தா. நியாயமான ஒரு சண்டை தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா டைம் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லி. நான் இந்த ஃபோன் பர்சன், மெசேஜ் பர்சன் கிடையாது. எங்கள் அம்மா சொல்லியே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஈவன் தான் எங்கள் அம்மாவே சண்டை போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோவில் எடுக்கும்போது எங்கள் அம்மாவே சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஸ்வீட் பாப்பாவை சொன்னேன். நான் சாரி ஸ்வீட்டு, நான் கண்டிப்பாக நான் என்னை மாற்றிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பத்தலை. நேர்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நம்மளோட சிச்சுவேஷன். பட் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரில. பரவாயில்ல. அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? எனக்கு இந்த பெருசாக கூட்டம் கூட்டி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் ஆச்சரியப்பட இல்லை. ஸோ பாப்போம் டிடிஎஃப், அது ஃபியூச்சரில் பார்க்கலாங்க. எனக்கு என்னென்னாங்க நம்ம லைஃப்பில் எதுவுமே சாதாரணமாக நடக்காது. எல்லாமே பயங்கர அட்வென்ச்சரஸாக தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது கல்யாணம் மட்டும் எப்படி சாதாரணமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்டில் ஓடுது. பார்ப்போம். அப்படி அட்வென்ச்சரஸாக ஓடி இருக்குதுன்னா அதையும் வ்ளாக் எடுப்பேன். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். இப்போ நாங்கள் திண்டுக்கலை தாண்டி ஓடி போயிட்டு இருக்கோம். ஏதாவது கப்புள்ஸ் கோல்ஸ்ன்ற போகிறாங்க. என் மாமன் பொண்ணு வேறு பார்த்துட்டு இருக்கா. அறுவாளை தூக்கிட்டு எங்கடா அப்படின்னு. ஆமாம் சொல்லிவிடு. ஸ்வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட்டு நீ ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் பைக் ரைடு. அதாங்க என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாங் ரைடு. இன்றைக்கி ஒரு கெஃபேக்கு போயிருந்தேங்க. அந்த கெஃபேவும் இன்றைக்கி நம்ம நேற்று ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டல் வந்து அந்த ஃபீல் கொண்டு வர வச்சிருச்சு. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி என் மாமா பொண்ணு பெருசாக வெளியே சுற்றி பார்த்ததே கிடையாது. அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க வெளியே போகணுன்னு. நாங்கள் எப்போது வெளியே போனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க என்ன மாட்டாங்க அவங்களும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வில்லேஜ் தானா. ஸோ வந்து நாங்கள் பெருசாக எங்கேயுமே, அதாவது தேட்டர் இல்லை எங்களோட ஏரியாவில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி
ஈஸியாக எல்லாருமே சந்தோஷப்படுறக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் அடிக்கடி வந்து பண்ண ட்ரிப்ஸ் எல்லாம் போக மாட்டோம், ட்ராவல்லாம் வந்து பண்ண டூர்லாம் போக மாட்டோம். அதெல்லாம் வந்து பண்ண எப்போவாது ஒன்ஸ் இயர் அதுவும் வந்து பண்ண போனோம்னா திருப்பதி, அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போவோம். ஃபேமிலி ட்ரிப்பாக தான் போவோம். அதே மாதிரி அப்படியே போனாலும் கோவிலுக்கு தான் போவோம். ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம் வெளியே சுற்றுறது அப்படிங்கிறது. அதே இந்த பப்பு கிளப்புன்றதெல்லாம் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அது இப்போவே நமக்கு அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அது நம்மளா வேணாம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்காக போகணும். அதாவதுங்க நான் வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஊர் திருவிழாவில் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற அந்த பக்கெட் லிஸ்ட்டு டிக் பண்ணியாச்சா. அதே மாதிரி அந்த பப்லெலாம் டான்ஸ் ஆடணும். ஏன்னா அப்போ தாங்க கூச்சத்தை உடைக்க முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கூச்சத்தை வந்து உடைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பப்லெலாம் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது, அதாவது பெருசாக போனதே கிடையாது, ஆனால் ஒரு 2-3 வாட்டி சும்மா போயிருக்கோம். பட் அப்போவும் வந்து பார்த்தா அவங்க ஆடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடணும்னு ஆசை, பட் வெக்கப்பட்டுட்டு வெளியே வந்துடுறது. பட் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பண்ண போய் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஆசைங்க. ஆடிடுவேன், கண்டிப்பாக ஆடிடுவேன். ஆக்சுவலி என் மாமன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். எனக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து அந்த ஃபோனை பார்த்தாலே என்னை பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் இந்த ஃபோனு எனக்கு வேணாம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டா. எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி ஃபோன் வேணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி தரலையா வாசானா இப்போ வேணான்ட்டாங்க. ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணக்கப்புறம் வேறு ஃபோன் தாங்க, ஆனால் இந்த ஃபோனை என் கண்ணில் காட்டிடாதீங்கிறான். இந்த மாதிரிலாம் என் மாமா பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. அவங்களே கூப்பிட்டு வந்து வாங்க வச்சுக்கலாம். ஏண்டா ஆமாண்ணா சந்தோஷப்படுவாங்கல்ல இந்த மாதிரிலாம் ஷாப் பண்ணாங்கன்னா. நமக்கு தான் தெரியாது எது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போனோம்னா இதையா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம ஷாப்பிங் கூப்பிட்டு போகலாங்க. ஐயோ என்னடா டிசைன் இது. இதை நான் என் மாமா பொண்ணுக்கு வாங்க போகிறேன் இப்போ. சூப்பராக இருக்குண்ணா. ஸ்வீட்டு உன் கால் சைஸ் என்ன ஸ்வீட்டு? 7 தானே? செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. சில விஷயம்லாம் பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இந்த கோல்டு மேலே ஒரு அட்ராக்டிவ்டா. எப்போவுமே எனக்கு அந்த கோல்டு வந்து நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு. அந்த ஒயிட்டோட கோல்டு வரும்போது பயங்கரமாக இருக்குது. 7 கன்ஃபார்மா? கையில் வச்சுருக்கிறது 7. வளருவியா ஸ்வீட்டு நீ? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. வளர மாட்டியா கன்ஃபார்மா? சரி ஸ்வீட்டு. ஸ்வீட்டு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றேன், நான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி கட்டணும்னு தெரியலையேடா. ஐயோ பின்ன கட்டி பழகின்னு தான் தெரியும். இல்லை 3 முடிச்சு நானே போட்டுட்டுமாண்ணா?